ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் கவிதா பிரபு vlogs. இப்போ நம்ம வந்து 37 இன்ச்சஸ் ப்ளவுஸ் கட்டிங் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கும் லைனிங் ப்ளவுஸ் கட்டிங் தான் பார்க்க போகிறோம். எப்போதும் பேக்குக்கு வந்து நம்ம அந்த லைனிங் கிளாத்தில் வந்து நேராக இருக்கிறதுக்காக ஸ்ட்ரைட் பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறம் அதை கட் பண்ணி எடுத்துட வேண்டியதான். அதுக்கப்புறம் ஒரு 1.5 இன்ச் எப்போதும் போல் நம்ம மடித்து தைக்கிறதுனாலும் தைக்கலாம், இல்லை அடித்து திருப்புறவங்களும் திருப்புவாங்க. கழுத்தையும் அடித்து திருப்புவாங்க, பேக்கில் கீழே மடித்து தைக்கிற இடத்துலையும் அடித்து திருப்புவாங்க. அது நம்மளோட விருப்பம்தான். ஸோ நான் இன்றைக்கி வந்து அந்த பழைய ப்ளவுஸில் வந்து மடித்து தைக்கிறது தான் இருந்தது. அதனால் அதே மாதிரியே நான் மடித்து தைக்கிறதுக்காக ஒரு 1.5 இன்ச்சு நான் விட்டுருக்கேன். இப்போ 1.5 இன்ச்சுக்கு நம்ம ஒரு ஸ்ட்ரைட் கோடு போட்டுக்க வேண்டியது தான். அதுக்கப்புறம் வந்து ஹைட்டு ப்ளவுஸோட ஹைட்டு வந்து 13 இன்ச்சஸ் இருந்துச்சு. 13 இன்ச்சஸ் ப்ளஸ் 1/2 இன்ச்சஸ் வந்து நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு நம்ம விடுவோம் இல்லையா, அது மாதிரி நான் டோட்டலாக 13.5 இன்ச்சஸ் விட்டுட்டேன். 13 இன்ச்சஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் 1/2 இன்ச்சஸ்க்கு கோடு போடுறதுனாலும் போட்டுக்கலாம், டோட்டலாக 13.5 இன்ச்சஸ் வைக்கிறதுனாலும் வச்சுக்கலாம். அது நம்மளோட விருப்பம். இப்போ 13 இன்ச்சஸ் கோடு போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து ஷோல்டர் வந்து நெக்கு அகலம் வந்து 3 இன்ச்சஸ் விடணும். 3 இன்ச்சஸ் வந்து விட்டோம்னா கழுத்து அகலம் வந்து நல்லா பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். 37 சைஸுக்கு வந்து 3 இன்ச்சஸ் வரைக்கும் விடலாம். அது சில பேர் போடுறத பொறுத்து தான். 2.5 விடலாம், 2.25 விடலாம், 3 இன்ச்சஸும் விடலாம். இவங்களோட ப்ளவுஸில் 3 இன்ச்சஸ் இருந்துச்சு, அதனால நான் 3 இன்ச்சஸ் வச்சுருக்கேன். நெக்கு கீழே வந்து நீளம் வந்து 7.5 இன்ச் இருந்தது. ஸோ அதே கீழேயும் வந்து 7.5 இன்ச் வச்சு நம்ம எவ்வளோ அகலம் விட்டோமோ அந்த 3 இன்ச்சஸ் நம்ம வச்சு கரெக்டாக ஸ்ட்ரைட் கோடு போட்டால் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம டேரெக்டாக நம்ம போட்டோம்னா அதில் கொஞ்சம் ஏதாவது வந்து கொஞ்சம் நகர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் கீழேயும் நம்ம அந்த 3 இன்ச்சஸை எடுத்துகிட்டு 7.5 இன்ச் அளவு வச்சோம்னா இது கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி வெட்டும்போது அந்த கோட்டு மேலேயே நம்ம வெட்டிடக்கூடாது. லைனிங் கிளாத்து அடித்து திருப்புறதா இருந்தால் நம்ம அது மேலேயே வெட்டலாம். பட் ஆனால் இப்போ நான் வந்து அது கிராஸ் பைப்பிங் வச்சு கொடுக்க போகிறதுனால நம்ம வந்து ஒரு 1/4 இன்ச் விட்டு தான் வெட்டணும். அதுக்கப்புறம் ஷோல்டர் அகலம் வந்து ஒரு 2.25 இன்ச்சஸ் நான் வச்சேன். 2.5 இன்ச் வைக்கணும், பட் இவங்களுக்கு 2.25 போதும்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் 2.25 இன்ச்சஸ் வச்சேன். செஸ்ட்டு எவ்வளோ நான் மெஷர் பண்ணிக்கிட்டேன். செஸ்ட்டு வந்து 19 இருந்துச்சு. இப்போ நான் அந்த ப்ளவுஸ் வந்து பேக் சைடு போட்டு நான் எப்படி எடுத்தனோ அதே மாதிரி நீங்கள் அளவு எடுத்து பார்த்தீங்கன்னா, ஆம்ஹோல் டு ஆம்ஹோல் எடுத்து பார்த்தீங்கன்னா செஸ்ட்டோட மெஷர்மெண்ட் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ அதனால் அதில் 19 வந்துச்சு. அந்த 19ல் பாதி நம்ம 9.5. ஸோ 9.5 நான் மேலேயும் வச்சுக்கிட்டேன், கீழேயும் அதே 9.5 நான் மெஷர் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஆம்ஹோலுக்கு அந்த 9.5க்கு நேராக எங்கே வச்சுருக்கோமோ அதில் ஸ்ட்ரைட் கோடு நான் ஒன்று போட்டுக்கிட்டேன். போட்டதுக்கப்புறம் ஆம்ஹோல் வந்து 8 இன்ச்சஸ் வந்து பழைய ப்ளவுஸில் இருந்துச்சு. ஸோ அதே 8 இன்ச்சஸை நான் வந்து கர்வ் வரைஞ்சி 1.25 இன்ச்சஸ் வந்து நம்ம இந்த கார்னர்லேருந்து ஆம்ஹோல் எடுப்போம். அந்த 8 இன்ச்சஸை வந்து நான் அப்படியே எடுத்துக்கிட்டேன். ஆம்ஹோல் சரியாக இருக்கான்னு 1க்கு 2 தடவை செக் பண்ணிக்கோங்க. ஆம்ஹோல் வந்து மாறி இருந்து பாடி மெஷர்மெண்ட்டும் மாறிடுச்சுன்னா நம்மளுக்கு இந்த பின்னாடி ஆம்ஹோல் சைடு இப்போ துணி தூக்கிக்கிட்டு இருக்கிற மாதிரி லூஸ் விழுந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நிறையா தடவை செக் பண்ணிக்கோங்க. நான் ஆம்ஹோல் 8 இன்ச்சஸ் வச்சதுக்கப்புறம் அதுலேருந்து ஒரு 1/2 இன்ச் துணி விட்டு ஒரு கோடு போட்டிருக்கேன். ஏன்னா அப்போ தான் நம்ம வந்து துணி தையலுக்காக வேணுன்றதுக்காக ஒரு 1/2 இன்ச் விட்டுருக்கேன். இப்போ இதை நம்ம வெட்டி எடுத்துட வேண்டியதான். பேக் வந்து வெட்டி எடுத்துட வேண்டியதான். அதுக்கப்புறம் நம்ம அர்க்காத் பண்ணிக்கணும். எல்லாத்தையுமே கீழே மடித்து தைக்கிற இடத்துலையும் அர்க்காத் பண்ணிக்கணும், ஆம்ஹோல் சைடும் அர்க்காத் பண்ணிக்கணும். நான் சொன்ன மாதிரி கழுத்து வந்து 1/4 இன்ச் விட்டு தான் நான் வெட்டியிருக்கேன். கோட்டு மேலே நான் வெட்டலை. ஏன்னா நம்ம கழுத்தை வந்து கிராஸ் பைப்பிங் கொடுத்து தான் நம்ம தைக்க போகிறோம். ஸோ அதனால் ஒரு 1/4 இன்ச் விட்டு நான் வெட்டி எடுத்துக்கிட்டேன். இப்போ பேக்கு முடிஞ்சிருச்சு. அடுத்தது வந்து இப்போ ஃப்ரண்ட்டு நம்ம கையை நம்ம வெட்ட வேண்டியதான். கையிலையும் அதே மாதிரி கோடு கொஞ்சம் பிசுறு இருக்கும். ஸோ அதனால் நம்ம வந்து ஸ்ட்ரைட்டன் பண்ணிவிட்டு ஒரு 1/2 இன்ச்சு நான் வந்து கை எப்போதுமே அடித்து தான் திருப்புவேன். கழுத்து மட்டும்தான் கிராஸ் பைப்பிங் கொடுப்பேன். கை வந்து அடித்து தான் திருப்புவேன். ஸோ கையை அடித்து திருப்பிட்டு இப்போ எதுக்கு நான் மெஷர் பண்ணுறேன்னா, நம்ம பேக்கில் வந்து ஆம்ஹோல் வந்து எவ்வளோ எடுத்தோன்னா 8 இன்ச்சஸ் எடுத்தோம். ஸோ அந்த 8 இன்ச்சஸ் வரைக்கும் இங்கே வருதா, துணி பத்துதான்னு நான் பார்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 1.5 இன்ச் அலவன்ஸ் வேணும்ல, அதனால் நான் செக் பண்ணிக்கிட்டேன். செக் பண்ணிவிட்டு துணி பத்தாதனால கொஞ்சம் நான் இன்னும் முன்னே இழுத்து வச்சுக்கிட்டேன். ஒட்டு கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் நான் ஒட்டு கொடுக்கறதுக்கு கொஞ்சம் முன்னாடி இழுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக அந்த கோடை வந்து கீழே 1/2 இன்ச் விட்டோம் இல்லையா, அதை நம்ம ஸ்ட்ரைட்டாக நம்ம பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ப்ளவுஸை வந்து நம்ம அந்த கோட்டு மேலே லே பண்ணி வச்சுட்டு ஷோல்டர் கிட்ட வந்து ஒரு அதே மெஷர்மெண்ட் போட்டு அதுலேருந்து ஸ்டிச்சிங்க்கு 1/2 இன்ச்சஸ் விட்டுட்டு கை வந்து நம்ம எவ்வளோ அகலம் இருக்குது, நம்ம கை நீளம் அகலம் எவ்வளோ இருக்குன்றதை நம்ம மெஷர் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ
அதுக்கப்புறம் ஆம்ஹோல் சைடும் எவ்வளோ இருக்குன்றதை நம்ம பார்த்துக்கணும். பார்த்துக்கிட்டு நான் வந்து இப்போ இந்த ப்ளவுஸை எடுத்துட வேண்டியதான். இப்போ நான் திரும்பவும் ப்ளவுஸை போட்டு ஆம்ஹோல் செக் பண்ணிக்கிட்டேன். பட் அதில் வந்து 8 இன்ச்சஸ் வரலை. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன்னா, நம்ம தையலுக்காக விட்டோம் இல்லையா, அதில் வந்து ஒரு கோடு போட்டுக்கிட்டேன். அப்புறம் அங்கேருந்து ஒரு 3 இன்ச்சஸ் வந்து நம்ம கரெக்டாக அலவன்ஸ் விட்டதுலேருந்து தான் 3 இன்ச்சஸ் விட்டு ஒரு கோடு போட்டுக்கிட்டேன். அதுலேயும் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கணும். அதுக்கப்புறமா நம்ம அலவன்ஸ் விட்டதுலேருந்தே 8 இன்ச்சஸ் நம்ம பேக்கில் ஆம்ஹோல் வந்து 8 இன்ச்சஸ் விட்டோம். ஸோ அதே 8 இன்ச்சஸை நம்ம இங்கேயும் வச்சுட்டு, அதுக்கப்புறம் நம்ம கையோட அகலம் வச்சோம்ல, கை சுற்றளவு அதையும் நம்ம ஆம்ஹோலையும் ஜாயின் பண்ணிட வேண்டியதான். அதுக்கப்புறம் ஒரு 1.5 இன்ச்சஸ் நம்ம விட்டு அலவன்ஸ்க்காக ஸ்டிச்சிங்க்காக விட்டுட்டு, ஒரு 1.5 2 இன்ச்சஸ் வரைக்கும் நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாகவே போட்டு அதிலேருந்து நம்ம வந்து ஷேப் கொடுத்துக்க வேண்டியதுதான். அப்புறம் இந்த ஆம்ஹோலில் 8 இன்ச்சஸ் விட்டோம்ல, அதுக்கப்புறம் அலவன்ஸ் வரைக்கும் நம்ம ஸ்ட்ரைட்டாக தான் போடணும். இந்த இடம் மட்டும்தான் வளைவே இருக்கணும் ஒழிய, மீதி இந்த அலவன்ஸ் விட்ட இடத்துலலாம் வளைவு கொடுக்கக்கூடாது நம்ம. ஸோ அதனால் இந்த வளைவு கொடுத்ததுக்கப்புறம் நான் பேக் பீஸ் வெட்டி வச்சுருந்தேன். அதை வந்து ஒரு வாட்டி நான் செக் பண்ணிக்கிட்டேன், கரெக்டாக இருக்கா, அதுவும் இதுவும் கரெக்டாக இருக்கான்னு. என்றைக்குமே நம்ம வந்து பேக் பார்ட் வெட்டி வச்சுருக்கிறதுல கை வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா கையில் தான் நம்ம அட்ஜஸ்ட் பண்ண ஒழிய, இது கை வந்து கூட இருக்குன்றதுக்காக பேக் பார்ட்டையும் நம்ம கூட வச்சிடக்கூடாது. என்றைக்குமே பேக் பார்ட் நம்ம கரெக்டாக தான் வெட்டியிருப்போம். ஸோ அதுபடி தான் நம்ம கையை அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் ஒழிய, பேக் பார்ட் தகுந்தாப்பில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கைக்கு தகுந்தாப்பில் பேக் பார்ட்டை அட்ஜஸ்ட் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் நான் அர்க்காத்தெல்லாம் பண்ணிக்கிட்டேன். எங்கெங்கே அர்க்காத் பண்ணிக்கணுமோ அது எல்லாத்தையும் சென்டர் அர்க்காத்து, சைடில் எல்லா அர்க்காத்தும், மடித்து தைக்கிற இடம் எல்லாமே அர்க்காத் பண்ணிக்கிட்டு, இந்த மடிச்சிருக்க இடத்த வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம ஒரு 1/2 இன்ச் வந்து கைக்குழி வெட்டுவோம். கைக்குழி வெட்டுவோம்ல, அந்த கைக்குழியும் ஒரு 1/2 இன்ச் வந்து நான் வெட்டி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து 1/2 இன்ச் இருக்கான்னு நான் செக் பண்ணிக்கிட்டேன். 1/2 இன்ச் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் நான் கையை வந்து அந்த கைக்குழியை வந்து வெட்டி எடுத்தாச்சு. அவ்வளோதான். இப்போ கையில் கீழே ஷேப் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம கை எந்த பக்கம் வெட்டியிருக்கோமோ அந்த பக்கம் தான் நம்ம ப்ளவுஸை வந்து லே பண்ண போகிறோம். பேக் பார்ட் வெட்டணும் இல்லையா, அந்த பேக் பார்ட்டை அப்படியே கிராஸ் பீஸாக கொடுத்துட வேண்டியதான். இது கிராஸ் பீஸ் கட்டிங்கிறனால கிராஸாக நான் போட்டிருக்கேன். ஸ்ட்ரைட் பீஸாக இருந்தால் நீங்கள் ஸ்ட்ரைட்டு இதே மாதிரி போட்டுக்கலாம். ஒன்லி கிராஸ் பீஸ்க்கும் ஸ்ட்ரைட்டுக்கும் இதான் வித்தியாசம். நம்ம கிராஸாக போடுறது, ஸ்ட்ரைட்டாக போடுறது, இதுதான் வித்தியாசம் கிராஸுக்கும் ஸ்ட்ரைட்டுக்கும். ஸோ அதனால் நான் அப்படியே பேக் பார்ட்டை போட்டுட்டு அதுபடியே நான் அப்படியே மார்க் பண்ணிட்டு வரேன். அவ்வளோதான். இப்போ எல்லாமே அதுபடி போட்டதுக்கப்புறம் ஆம்ஹோல் சைடு வந்து ஒரு 1/2 இன்ச் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா வெளியே விட்டு நம்ம மடக்கணும். ஏன்னா நம்ம டாட் பிடிக்கும் போது அது கொஞ்சம் உள்ளடங்கி போயிடும். ஸோ அதனால் நான் எப்போதும் 1/2 இன்ச் நம்ம விட்டுக்கணும். அதே மாதிரி ஃப்ரண்ட்டு சைடு கொக்கி சைடு என்ன பண்ணணும், ஒரு 1/2 இன்ச் வந்து மடக்கிக்கணும். 1/2 இன்ச் மடக்கிக்கிட்டோம்னா அது கரெக்டாக நம்ம தைக்கும் போது அட்ஜஸ்ட் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ அதுலேயும் ஒரு ஸ்ட்ரைட் கோடு நான் போட்டுட்டதுக்கப்புறம் பேக் பார்ட்டை எடுத்துட்டேன். பேக் பார்ட் எடுத்ததுக்கப்புறம் ஷோல்டரில் நம்ம எப்போதும் 1/2 இன்ச் அலவன்ஸ் விட்டோம் இல்லையா, அந்த 1/2 இன்ச்சை நான் வரைஞ்சிக்கிட்டேன். இப்போ 1/2 இன்ச் வரைஞ்சதுக்கப்புறம் நம்ம கழுத்தோட நெக்கு வந்து ரெடி அளவு 5.25 இன்ச்சு இருந்தது. ஸோ அந்த 5.25 நான் மார்க் பண்ணி ஒரு கோடு போட்டுக்கிட்டேன். 5.25 நம்ம வெட்டிடக்கூடாது, அதையும் நீங்கள் கவனிச்சுக்கோங்க. 5.25 வெட்டிட்டோம்னா நம்ம கிராஸ் பீஸ் கொடுத்து நம்ம திருப்பும் போது 6 இன்ச் ஆகிடும். ஸோ அதனால் 5.25 விட்டோம்னா 5.25 வந்து மேலே கொஞ்சம் நகர்த்தி ஒரு 1/4 இன்ச்சு நகர்த்தி தான் எடுக்கணும். இப்போ நீங்கள் இதில் கவனிச்சிங்கன்னா தெரியும். 5.25 நான் மெஷர் பண்ணதுக்கப்புறம் திரும்ப ஒரு 1/4 இன்ச்சில் வந்து மேல் நோக்கி தான் நான் ஒரு கோடு போடுவேன். ஏன்னா நம்ம 5.25 வெட்டக்கூடாது எப்போதும். இந்த மிஸ்டேக் நான் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் நீங்கள் அதை பண்ணிடக்கூடாதுன்னு நான் திரும்ப சொல்கிறேன். ஸோ திரும்ப நான் ஒரு 1/4 இன்ச் விட்டு நான் ஒரு கோடு போட்டுக்கிறேன். இப்போ பாருங்கள், ஒரு 1/4 இன்ச்சு சொன்ன மாதிரி 1/4 இன்ச் வந்து நம்ம
தள்ளி நம்ம போடணும். 1/4 இன்ச் போட்டுட்டு அதிலேருந்து எப்படி நம்ம வந்து யூனெக் வரையணும்னா, நம்ம இப்படி ஸ்ட்ரைட்டாக நம்ம எப்போதும் லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரியே ஸ்ட்ரைட்டாக நம்ம வரைஞ்சோம்னா குறுகி இருக்கும் நெக்கு. ஸோ அதனால் ஒரு 1/4 இன்ச்சு உள்ளடங்கி நம்ம வெட்டினோம்னா அந்த ஷேப் வந்து அழகாக ரவுண்டாக கிடைக்கும். ஸோ அதனால் நான் 1/4 இன்ச் வெட்டிட்டேன். அதுக்கப்புறம் மேலேருந்து நான் எப்போதுமே ஷோல்டர்லேருந்து ஒரு 1 இன்ச் வச்சுப்பேன். அந்த 1 இன்ச்லேருந்து தான் நம்மளுக்கு கப்போட டாட் வந்து ஸ்ட்ரைட்டாக கிடைக்கும். ஸோ அந்த 1 இன்ச்லேருந்து இவங்களுக்கு எவ்வளோ டாட் இருந்துச்சுன்னா 12 இன்ச் இருந்துச்சு. ஆக்சுவல் அளவு 12 இருந்தது. ஸோ மேலே 1/2 இன்ச்சு, கீழே தையலுக்கு ஒரு 1/2 இன்ச்சு நம்ம கொடுத்தோம்னா 13 இன்ச்சு இவங்களுக்கு கப்போட டாட்டு. ஸோ அந்த 13 இன்ச்சுக்கு நான் மெஷர் பண்ணி ஒரு கோடு போட்டுக்கிட்டேன். கிராஸ் கோடு போட்டேன். கிராஸாக இருக்கிறனால இது கோடு வந்து கொஞ்சம் ஏற்ற இறக்கம் வந்தாலும் வந்துடும். ஸோ அதனால் நான் செக் பண்ணிக்கிட்டேன். எல்லா சைடும் வந்து 13 இன்ச்சு இருக்கா அப்படின்றத நான் செக் பண்ணிக்கிட்டேன். செக் பண்ணதுக்கப்புறம் இப்போ இந்த சைடு நம்ம ஒரு 1.5 இன்ச்சு, இந்த சைடு ஒரு 1.5 இன்ச்சு, அந்த 2 பக்கமும் ஒரு 1.5 இன்ச் நான் விட்டுட்டு ஒரு ஷேப் கொடுத்துக்குவோம். எப்போதும் உங்களுக்கு தெரியும் இல்லையா? அதுக்கு முன்னாடி நம்ம கப்பு வந்து சென்டர் டாட்டில் இருக்கா, கரெக்டான டாட்டில் இருக்கான்றதை நான் செக் பண்ணிக்கிறதுக்கு 4 இன்ச் நான் விட்டுட்டேன். ஏன் 4 இன்ச்சுனா, நம்ம நெக் அகலத்துக்கு 3 இன்ச், ஷோல்டரில் நம்ம இப்போ நான் 1 இன்ச்சு விட்டு அதுலேருந்து சென்டர் நான் வரைஞ்சேன் பார்த்தீங்களா, அந்த 1 இன்ச்சு சேர்த்தா 4 இன்ச்சு. ஸோ 4 இன்ச்சு நம்ம இந்த இடத்துலேருந்து ஃப்ரண்ட் கொக்கி பட்டிக்கிட்டேருந்து 4 இன்ச்சு நம்ம விட்டு பார்த்தோம்னா அந்த சென்டர் டாட் உங்களுக்கு கரெக்டாக வரும். இதில் எந்த தப்பும் வராது. மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே இந்த 4 இன்ச்சஸ் தான் வரும். அதுக்கப்புறம் நான் கைக்குழி வந்து ஒரு 1/2 இன்ச்சு இறக்கி நான் வெட்டிட்டேன். 2 பக்கமும் 1.5 இன்ச்சஸ் அந்த ஷேப் கொடுக்கறதுக்காக 1.5 இன்ச்சஸ் நான் எடுத்துக்கிட்டு ஸ்கேலை வச்சு ஒரு கோடு போட்டுக்கிட்டாச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து இதை வெட்டி எடுக்க வேண்டியதுதான். ஃப்ரண்ட்டில் வேறு எந்த இதுவுமே நம்ம கிடையாது. நெக்ஸ்ட்டு லாஸ்ட் எப்போதுமே பட்டி எடுப்போம். பட்டி வந்து நான் எப்போதும் எப்படி எடுப்பேன்னா, பேக்கை வச்சு பார்ப்பேன். பேக்கோட அளவு எவ்வளோ இருக்கோ அதை அப்படியே வெட்டிடுவேன். எக்ஸ்ட்ரா துணி இருந்தால் தான் நம்ம இந்த மாதிரி பண்ண முடியும் இஷ்டத்துக்கு. பட் ஆனால் கம்மியாக துணி இருக்கும்போது இந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. அப்போ பட்டியோட அகலம் எவ்வளோன்றதை நம்ம பார்த்துட்டு கரெக்டாக நம்ம வெட்டிக்கணும். நான் எப்போதுமே பட்டி எப்படி வெட்டுவேன்னா, தைக்கும்போது தான் நான் ஷேப் கொடுத்துக்குவேன். ஸோ அதனால் அதுக்கப்புறம் கிராஸ் பட்டி வந்து கிராஸ் பீஸும் வரைஞ்சிக்கிட்டேன். எல்லாமே நம்ம வெட்டி வச்சுட்டு தைக்க உட்காந்தோம்னா ஈஸியாக இருக்கும். அப்பப்போ வெட்டாமல் கிராஸ் பீஸு எல்லாமே கொக்கி சைடு எல்லாத்துக்கும் வெட்டி எடுத்து வச்சுக்கிட்டோம்னா ஈஸியாக தைக்க உட்காந்துடலாம். அதுக்கப்புறம் கடைசியாக லைனிங் ப்ளவுஸில் அது லே பண்ணி அப்படியே நம்ம வெட்டிட வேண்டியதுதான். இந்த லைனிங் ப்ளவுஸில் வந்து கொஞ்சம் எனக்கு சாரியோட மெட்டீரியல் அதிகமாக இருந்தனால நான் கொஞ்சம் விட்டே நான் வெட்டிக்கிறேன். இது நேற்று தைச்ச ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. ஸோ அதனால் கரெக்டாக வெட்டுற மாதிரி இருந்தது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.